ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் நம்முடைய பெயரை அவர் சொல்லி வைத்தார். நாம் கருவில் வருவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களுடைய பெயரை அறிந்தவராய் இருக்கிறார். எதுக்காக உங்களை அழைத்திருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று நாம் 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்குள்ளே அவரை நாம் அன்பிலே நிறைந்து வாழுகிற பொழுது நாம் நம்முடைய பரிசுத்தரை காண முடியும். நம்முடைய பரிசுத்தர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறதை உணர முடியும். அந்த அன்பான தேவன் சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் அன்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் பிரதான கற்பனையை நீங்கள் கை கொள்ளுவீர்கள். ஒருவன் தன்னை நேசிக்கிறதை போல அவன் பிறனையும் நேசிக்க வேண்டும் என்பது பிரதான கற்பனையாய் இருக்கிறது. இது யாருக்கு சொல்லப்பட்டது? இந்த கற்பனை தேவனுக்குள்ளே மறுபடியுமாய் பிறந்த நமக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புல தான் தேவனை பார்க்க முடியும். அந்த இயேசுபாவுடைய இயேசுதான் அன்பு, அன்புதான் இயேசு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்த பொழுது அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமரிலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அன்பில் நம்ம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணுமா? அந்த அன்பில் குற்றமில்லாதவர்களாய் நாம் இருப்பதற்காகவே அதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் அன்பில் பரிசுத்தமாக இருக்கணும், குற்றமில்லாமல் இருக்கணும். அது தேவனுடைய நம்மை பற்றின ஒரு தேவ சித்தமாய் இருக்கிறது. அதுக்காக தான் தேவன் நம்மளை முன்குறித்து பிரித்தெடுத்தார், தெரிந்து கொண்டார். உங்களுக்கு பெரிய இந்த கிருபை தேவன் கொடுத்தார். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆட்களுக்கு இல்லாத ஒரு தயவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இரக்கத்தை நினைத்து அன்பில் நிறைந்து வாழுங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு தேவ அன்பு இருக்கிறது. நீங்கள் அன்பாய் நடக்கிற பொழுது தான் அன்புன்னு சொன்னால் நேசிக்க முடியாத ஆளை கூட நேசிக்கிறீங்க பாருங்கள். உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுகிற ஆட்கள், தொந்தரவு பண்ணுகிற மனிதர்கள், சமாதானத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்களை நீங்கள் நேசிக்க முடியுது பாருங்கள். அதுதான் அன்பிலே நடப்பது. வாக்கிங் இன் லவ் ஆஃப் காட். அப்போ தான் நீங்கள் ஏசப்பாவை பார்க்க முடியும். அப்போ தான் ஏசுசனுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி அன்பில் நடங்க. அந்த அன்பாயிருக்கிற அந்த மகிமையின் ராஜாவை கண்ணார நீங்கள் காண்பீர்கள். அந்த பரிசுத்த அன்பில் பரிசுத்தம் குற்றமில்லாத ஒரு வாழ்வை வாழ அவர் மாதிரியாக இருக்கிறாரு. நீங்கள் அப்படி வாழ்ந்து பாருங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். தேவனுடைய வல்லமையான கரம் உடைய எல்லைகளிலே இன்னும் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய மகிமையான நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் நாங்கள் உம்மை பின்பற்றி அப்பாமை அதிகமாக நேசித்து அந்த அன்பிலே பரிசுத்தமாய் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ இந்த பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டியறலும். அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.